ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாரையும் நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து நம்ம கம்பெனி ஹிஸ்ட்ரி பற்றி இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகுது. ஓகே, ஸோ வெல்கம் டு நம்ம கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பா லைஃப். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா மிஸ்டர் மார்கியூஸ். இவர் தாங்க நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவர். இவர் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களோட அம்மா ஜோ ஆன் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா இவங்களோட அம்மா வந்து மாடலிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மாடலிங் ஃபீல்டில் நல்லா ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து 30 kg வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப எக்ஸஸ் வெயிட்டில் இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுன்ற முடிவுக்கு வராங்க. அதுக்காக அவங்க நிறைய டாக்டரை விசிட் பண்ணி நிறைய டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டையும் அவங்க யூஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கிறாங்க. குறைச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு நைட்டில் தூக்கம் இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கம் வர்றதுக்காக திரும்பவும் வேறு ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க. அவங்க சில சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் ஆகிட்டு 2 டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோஸ் ஆகி அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த தாக்கம் வந்து நம்மளோட ஃபவுண்டரோட மனசில் ரொம்ப ஆழமாக பதியுது. ஒரு வெயிட்டை குறைக்க போயிட்டு உயிரே போயிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க அந்த எமோஷனலில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் நம்மளோட ஹெர்பா லைஃப். இது வந்து இனிஷியல் பீரியடில் வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்கு எல்லா விதமான நியூட்ரிஷன் ஃபுட்டும் இதுலேருந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, யூஎஸ்ஏல. அதுக்கப்புறம் பாருங்கள் வேர்ல்டு வைடாக 94 இப்போ ஒரு கண்ட்ரியில் ஆட் ஆகிருக்கு. 95 கண்ட்ரியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் இதை சாப்பிட்டு அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் 15 கண்ட்ரீஸில் நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஹாங்காங், கொலம்பியா, இந்த மாதிரி மொத்தம் 15 ரீஜியனில் வந்து நம்ம ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது பாருங்கள் கன்சிஸ்டன்சியாக இயர்லி இதனோட சேல்ஸ் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு 1918 வந்து 2 மில்லியன், அதுக்கப்புறம் 84 423 மில்லியன், அதுக்கப்புறம் 96 வந்து பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன். இந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட சேல்ஸ் க்ரோத் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ என்ன காரணம் அப்படின்னா இதனோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா 8.4 பில்லியன் வந்து கிராஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட சேல்ஸ் க்ரோத் காரணம், ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பீப்புளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்பலைஃப் வந்து இந்தியாவில் 1999 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh இண்டிபெண்டன்ட் கோச்சஸ் இருந்திருக்காங்க. 12 சேல்ஸ் சென்டர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து இந்தியாவில் அப்போவே ரொம்ப 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 அதிகமான ஒரு சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பெங்களூரில் தான் இதோட கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, ஸோ அங்கேருந்து தான் நம்ம எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. இது தாங்க ஹெர்பலைஃப்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னா இதுதான். என்ன அப்படின்னா இந்த ஃபுட்டை 30 நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை அப்படின்னா கம்பெனியில் அப்படியே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, காலி டப்பா கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அந்த மணியை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, அந்த வாங்கின தங்கத்தை திரும்ப விற்கும் போதும் அதே அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கிராம் தங்கம் எவ்வளோ போதோ அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதே போல் தான். அதில் கூட செய்கூலி சேதாரம்லாம் போட்டு கழிச்சு தான் கொடுப்பாங்க. பட் நம்ம கம்பெனியில் அப்படி கிடையாது. ஃபார்முலா 1 2000 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா கரெக்டாக 2000 ருபீஸ் வித் கொரியர் சார்ஜோட நம்ம கம்பெனி நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த விஷயம் வேறு எங்கேயாவது இருக்கா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெர்பலைஃப் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக ஒரு 20 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 2004 இப்போ 20 இயர்ஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனி மட்டும்தான் ட்ரேட் ஆகும். ஸோ ஹெர்பலைஃப் பாருங்கள் ரொம்ப மோஸ்டான கம்பெனின்றதுனால இதுவுமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம சேல்ஸ் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்கு இது ஒரு எவிடன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசா ஹெர்பலைஃப். இப்போ யாரெல்லாம் ஒரு நாள் ஷேக் குடிச்சிங்க, நீங்கள் சாப்பிட்ற ஷேக்கில் 1% வந்து அனாதை குழந்தைங்களுக்கும் பூகம்பத்தாலையும் சுனாமினாலையும் பெற்றோரை இழந்த குழந்தைங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு ஒதுக்கி அவங்களோட படிப்பு செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அவங்களுக்கு இன்றியமையாத தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஹெர்பலைஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. பாருங்கள் 136 ப்ரோக்ராம்ஸ் வந்து வைல்டு வைடாக நடந்துகிட்ருக்கு. 30 இடத்துல காசா ஹெர்பலைஃப் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்குது நம்மளோட ரீஜியனில். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டுக்கு பின்னாடி பாருங்கள் நிறைய சயின்டிஸ்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற இட்லி தோசையெல்லாம் உங்கள் அம்மாவோட கை மட்டும்தான் பட்டிருக்கோம். அவங்க கூட அது கரெக்டாக வந்து நல்ல சுத்தமான உணவான்னு செக்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக தயாரித்தவங்களை விட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி தான் இதை சாப்பிட்லாமா, எல்லா பவரும் கரெக்டாக இருக்கா, அதிகமாக இருக்கா, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி நமக்கு வந்து கையில் கிடைக்குது பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து அட்வைசரி போர்டு இருக்காங்க, நியூட்ரிஷன் அட்வைசரி போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 1999 அனாப் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான் இனிஷியேட் எடுத்து நம்ம இந்தியாவுக்கு வரவழைச்சிருக்காரு. அவர் செக் பண்ணி தான் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபுட் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்து நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரண நபர்
நமக்கு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக இந்த ஃபுட்டு சாப்பிட்றோம். ஆனால் நம்மளை விட ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, அத்லெட் பிளேயருக்குலாம் நம்மளோட நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 120 நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 40 டீம்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 18 ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரிச்சாக கிடைக்கிறதுனால இதை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க யாருமே வந்து சும்மா போஸ்ட் கொடுக்கறதுக்காக வரலைங்க. உண்மையாகவே இதை சாப்பிட்டு ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற 3 பேரை பார்க்கலாம். பாருங்கள், மேரி கோம், சைனா நேவால், விராட் கோலி. இவங்க எல்லாருமே நம்மளோட கம்பெனியில் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு பிராண்ட் அம்பாசிடராக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டுன்றதுனால தான் சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபுட்டை பற்றி தான் நாம் அடுத்த செஷனில் தெரிஞ்சுக்க போகிறோம். கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்க. இப்போது எக்ஸாக்டாக என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், நம்ம ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.